ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து ஒரு சுண்டல் நிலக்கடலை போட்டு ஒரு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நார்மலாக உங்களுக்கு பிரியாணி டைப்பில் தான் வரும். கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா ப்ரோட்டீன் இருக்கனால கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணிக்கங்க. ஆயிலும் கீயும் ஆட் பண்ணிக்கங்க. அது கூட வந்து பிரியாணி மசால்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்க. பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் வந்து பிரியாணி இலை எல்லாமே ஆட் பண்ணிக்கங்க. கல்பாசியில் ஆட் பண்ணியதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கங்க. நல்லா வதங்க விடணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வரட்டும். சைட்லேயே நான் வந்து எக்கு பாயில் பண்ணிகிட்ருக்கேங்க. எக்கு கிரேவி செய்யலாம் இதுக்கு சைடிஷ் அப்படின்ட்டு பாயில் பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கங்க. அப்புறம் இது இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். நல்லா கிளறி விடுங்க. இதுக்கிடையிலேயே வந்து பாப்பா வந்து வீடு கூட்டிடுவாங்க. காலையில் எனக்கு வீடு கூட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா வந்துட்டு நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு அடுத்தது தைக்கிறதுக்கு உட்காந்துருவேங்க. நேற்று துணி தைச்சதெல்லாம் கொஞ்சம் நைட் தைச்சதெல்லாம் கொஞ்சம் கட்டிங்ஸ் எல்லாம் கிடந்தது. அதனால் அதை கூட்டிக்கிட்டு இருக்காங்க. சின்ன பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி அவங்க பெரிய பாப்பா கொஞ்சம் ரெடி ஆனதுக்கப்புறம் தான் இவங்களை எழுப்பி குளிக்க வச்சு நான் ரெடி பண்ணுவேன். தக்காளி நல்லா வதங்கி வருங்க. இந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வந்துட்டு அடிப்பிடிக்காமல் இருக்கும். அது இதுக்கிடையிலேயே வந்து எக்குக்கும் வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. ரொம்ப எக்கு வந்து பாயில் ஆகி வெடித்து வெளியில் வராமல் இருக்கும். அதுக்காக தாங்க உப்பு ஆட் பண்ணுறேன். சுண்டலும் நிலக்கடலையும் போட்டு ஊற வச்சுருந்தேங்க. நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா ஊறி வந்திருக்கு. அப்போ அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் வந்துட்டு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணுறேங்க. உங்களுக்கு இதெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்துட்டு கறி மசாலா வச்சுருந்தீங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கங்க. இதில் நல்லா மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. தயிர் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து எவ்வளோ அரிசி ஊற வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. நான் வந்து சாப்பாட்டு அரிசி தாங்க ஊற வச்சுருக்கேன். அதனால் ஒரு சாப்பாட்டு அரிசிக்கு ஒரு கப்புக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணுவேன். நீங்கள் வந்து ஒரு அரை கப் சேர்த்து ஆட் பண்ணிக்கங்க. ஏன்னா சுண்டல் இதெல்லாம் மோஸ்ட்லி ஆட் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஆட் பண்ணால் பரவாயில்லன்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க. 1க்கு 2 அளவுக்கு நான் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அரிசியை போட்டேங்க. அரிசி போட்டு நல்லா கலக்கி விட்டாச்சு. இதுக்கு மேலே நீங்கள் வந்து நெய் ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் உப்பும் பத்தாமல் இருந்தது. உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கிட்டேங்க. குக்கர் விசில் மூடி வச்சு 3 விசில் விட்டு இறக்குனா சூப்பரான நல்லா கமகமன்னு உங்களுக்கு வந்துட்டு நிலக்கடலை சுண்டல் பிரியாணி ரெடி ஆயிருங்க. இதுக்கடையில் எக்கு பாயில் ஆகிடுச்சுங்க. இதுக்கும் வந்து எக் மசாலா ரெடி பண்ணுறதுக்காக நான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலைலாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எக்கு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு மசாலாலாம் ஆட் பண்ணி கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு ஆட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேங்க. பாப்பாவோட டிஃபன் பாக்ஸ்க்கும் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் சாப்பாடு எப்படி வந்திருக்குன்னு. 2 பேருக்கும் அதுதாங்க காலையிலேயே டிஃபனும் சாப்பிட்டாங்க. அதே மாதிரி மதியமும் அதை எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளோதாங்க. இந்த விளாக் பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.